ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தென்றுளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு கர்த்தருடைய கட்டளைகள். பரிசுத்த வேதாகமத்தில் கடவுள் கொடுத்த கட்டளைகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலாவது நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிற மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி எசேக்கியேல் 20வது அதிகாரம் வசனம் 13 சொல்லப்படுகிறது. மூன்றாவது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கைக்கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 26 சொல்லப்படுகிறது. நான்காவது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும். இது லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 3-4 சொல்லப்படுகிறது. ஐந்தாவது பார்க்க, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது. ஆறாவது, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. இவ்வளமாக ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு வாழ்வோமானால் நாம் பிழைக்கலாம். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றும் ஆண்டவர் வரப்பட மாட்டார். அடுத்து, கட்டளையே தான் வாழ்வின் விளக்காக இருக்கிறது. கட்டளையை கை கொண்டால் பூமி தன் பலனை கொடுக்கும், மழை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருப்பார். கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசித்து சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.